2025ல் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று நல்ல பெரிய ஹிட்டான முக்கியமான படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படங்கள்லாம் நான் பார்த்த வரைக்கும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் இந்த படங்கள்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டாப் லிஸ்ட்டில் இருக்க முக்கியமான படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வரிசையில் இப்போ முதல்ல பார்க்க போகிற படம் மதகத ராஜா. ரொம்ப வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் வெயிட்டிங்கில் இருந்த படம் இந்த வருஷம் திடீர்னு 2025 பொங்கலில் நமக்கு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக வந்துச்சு. சுந்தர்சியோட இயக்கத்தில் விஷால் சந்தானம் நடித்து ரிலீஸ் ஆன இந்த படம். இந்த படம் வழக்கமான சுந்தர்சியோட நல்ல காமெடி கமர்ஷியலாக சந்தானத்தோட காமெடியை ரொம்ப வருஷம் கழித்து நம்ம மறுபடியும் பார்த்து நல்ல இந்த வருஷத்தில் வந்த ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல பெரிய ஹிட்டு கொடுத்த படம் தான் இந்த மதகத ராஜா. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் விக்ரமோட நடிப்பில் சுராஜோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன வீர தீர சூரன் பார்ட் 2. இந்த படமும் இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லாவே ரீச் ஆச்சு. படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், எஸ் சூர்யா இப்படின்னு சொல்லி பாகம் 2ன்னு சொல்லி வெளியிட்டு இந்த படமும் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்து படம் நல்லாவே போச்சு. ஸோ அதனால் இந்த படமும் நம்ம டாப் லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்குறது கலையரசன் தங்கவேல் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஆண் பாவம் பொல்லாதது. ரியோராஜ், ஆர்ஜே விக்னேஷ் இவங்கெல்லாம் நடித்து இந்த படத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், புரிதலோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு இந்த படம் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகி இதுவும் நல்ல மக்கள் இடத்துல ஒரு நல்ல வரவேற்பு பெற்று ஓடிச்சு. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் டிஎன்ஏ. அதர்வா நடித்து ரிலீஸ் ஆன டிஎன்ஏ படம். இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு குழந்தை டிஎன்ஏ மாறி இருக்கும். ஸோ அதை வச்சு இவர் எப்படி அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதுல அதர்வாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன டிஎன்ஏ படமும் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற படம் ராம் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன பறந்து போ. சிவாவை வழக்கமாக நம்ம ஒரு காமெடினா வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த சிவாவை இதில் வேறு மாதிரியும், அதே மாதிரி வழக்கமான ராம் அப்படின்னா அவரோட கதை எப்படி இருக்கும், அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்த மாதிரி இந்த படத்தில் இருந்துச்சு. இது ஒரு மிக்ஸ்டான கமெண்ட்ஸில் இந்த படமும் ஓரளவுக்கு மக்கள் இடத்துல நல்ல படம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட்டில் வந்திருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் குடும்பஸ்தன். ராஜேஸ்வர் கலைச்சாமி அவரோட இயக்கத்தில் மணிகண்டன் நடித்து ரிலீஸ் ஆன இந்த குடும்பஸ்தன் படம். இந்த படம் இந்த வருஷம் ரொம்பவே நல்ல பெரிய ஹிட்டாக இருக்குது. குடும்பஸ்தன் படத்தில் ஒரு ஃபேமிலி ஓரியன்டான பிரச்சனைகள், அதை ஒரு காமெடியாக ஒரு நல்ல கதைக்களத்தில் இந்த படத்தை சொல்லியிருப்பார் டைரக்டர். ஸோ இந்த படமும் இந்த வருஷத்தில் ஒரு மக்கள் இடத்துல ஒரு பேசுகிற படமாகவும் நல்ல ஓடி நல்ல கலெக்ஷன் கொடுத்த படமாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்குது. அடுத்து நம்ம என்ன படம்னு பார்த்துக்கிட்டோம்னா, மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடித்து ரிலீஸ் ஆன பைசன். இந்த படம் எப்பவும் போல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாவே இன்ன வரைக்கும் நம்ம ஆடியன்ஸில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அதை இந்த படமும் அந்த வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படத்தில் வெறும் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் ஜாதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கீழ்மட்டத்திலேருந்து எப்படி மேலே வர்றான் அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே சொல்லி இந்த படமும் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல பெரிய கலெக்ஷனையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த படமும் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்குற படம் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடித்து ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி. இந்த படம் ஒரு ஜாலியான ஒரு கப்புள்ஸ்குள்ளே, அதாவது ஒரு 2 அடாவடியான குடும்பங்கள், 2 அடாவடியான கேரக்டர்ஸ் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், அதுக்கப்புறம் இவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இப்படி ஒரு ஜாலியான விதத்தில் இந்த படத்தை எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படமும் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் திரிஷா நடித்து ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி. இது ஒரு ஃபேன் பை மூவியாக வந்துச்சு. அதே மாதிரி இது அஜித்தோட எல்லா ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ஃபேவரட் மூவியாக, அந்தளவுக்கு பழைய அஜித்தை ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இந்த படத்தை கொடுத்துருந்தாங்க. படம் நல்லாவே கலெக்ஷன் பண்ணி நல்ல பெரிய ஹிட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த படமும் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் டிராகன். பிரதீப் ரங்கநாதன் காட்டில் மலைன்னு தான் சொல்லணும். அவர் தொட்டதெல்லாம் வெற்றி அடையுது. ஸோ இந்த வருஷம் 2025லேயும் அவரோட இந்த டிராகன் படமும் பெரிய ஹிட்டாக இருக்குது, பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்குது. இந்த படத்தில் அதே மாதிரி தான் ஒரு ஊதாரித்தனமான ஒரு டிகிரி முடிக்காமல் குறுக்கு வழியில் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த படம் ஃபுல்லாக நல்லா ஜாலியாக ஒரு காமெடியில் கலந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படமும் இந்த வருஷத்தில் பெரிய நல்ல கலெக்ஷன் கொடுத்து பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த 2025ல் ரிலீஸ் ஆன அபிஷன் ஜீவித் அவரோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி.
சசிகுமார், சிம்ரன் எல்லோரும் நடித்து ரிலீஸ் ஆன இந்த படம். இந்த படம் இந்த வருஷத்துலேயே ரொம்ப மிகப்பெரிய கலெக்ஷன்ஸ், மிகப்பெரிய ஹிட் ஆகி எல்லாத்துலேயும் ரொம்ப பேசுகிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான படத்தில் இதுதான் டாப்பில் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு சாதாரண ஒரு கதைக்களம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் நீட்டாக சொல்லியிருப்பாங்க. அகதிகள் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியோட அவங்களோட ஜேர்னி தான் இந்த படம். படத்தை அவ்வளோ அழகாக சொல்லி எல்லாத்துட்டையுமே ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்று நல்ல கலெக்ஷனும் பண்ணி பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இப்படி இந்த வருஷங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் சில படங்கள் வந்திருக்குது. அதே மாதிரி நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ண படங்களும் நிறையா இருக்குது.